இந்த முருகப்பெருமானுக்கு பேரு கார்த்திகேய முருகன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜேஎஸ்கே கோபி அண்ணா அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே முருகனுக்கு இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. அவன் கங்கையிலே தவழ்ந்ததால் காங்கேயன் அப்படின்னு பேரு, அழகாக இருப்பதால் முருகன் அப்படின்னு பேரு, கார்த்திகை பெண்பால் உண்டு வளர்ந்த காரணத்தால் அவனுக்கு கார்த்திகேயன் அப்படின்னு பேரு, பற்றுக்கோடாக இருக்கிற காரணத்தால் அவனுக்கு கந்தன் அப்படின்னு பேரு. அப்படி முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு பேரும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில இந்த எழுந்தருளில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு கார்த்திகேய முருகன் அப்படிங்கிறது பெயராக சூட்டி இருக்கிறோம். இந்த முருகப்பெருமான் எப்படி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாம் சில பேர் தெரிஞ்சிருக்கும், ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு சாமி சிலையை செய்கிற போதும் இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. நம்ம கிட்ட ஐம்பொன் இருக்கு, வெங்கலம் இருக்கு, பித்தளை இருக்கு, மொத்தமா காய்ச்சி ஊத்திட முடியாது. இந்த முறையில செய்யணும்னா அந்த முறையில தான் ஆகம முறைப்படி செய்யணும். தண்டாயுதபாணியை செய்கிற போது சுவாமியை மொட்டையாண்டியாக இடுப்பிலே கோவணத்தோடு ருத்ராட்ச மாலையோடு கையில தண்டத்தை தாங்கி இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க, தண்டத்தை பிடிச்சிருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் முறை. ஆனால் இந்த முருகப்பெருமானை அப்படி செய்யவில்லை. தண்டத்தை கையில சாத்தி இருக்காங்களே ஒழிய முருகப்பெருமான் இப்படி அருள் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்காரு. இப்படி அபயஹஸ்தம்னு பேரு சமஸ்கிருதத்துல, தமிழ்ல அருள் நல்கும் கை அப்படின்னு பேரு.